Hello friends, welcome back to our channel. அப்போ இன்னைக்கு vlog வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days சேர்ந்து எடுத்த vlog தான் இருக்கும். ஒரே நாள் கிடையாது இது. பிகாஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது வந்து மொத்தமாக நான் வந்து போட்டுட்டேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அம்மா வீட்டுக்கு தான். ஸோ மார்னிங் வந்து புட்டும் பயிரும் வந்து அங்கேயே சாப்பிட்டேன் வீட்டில். அண்ட் நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ என் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் சாரீ தான் வந்து நாங்கள் எல்லோரும் எடுக்க போகிறோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா RMKVல ஃபோரம் மாலில் இருக்குது இது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரேட்லேயுமே இருக்குது. 1500லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்க்கு வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தொலைன்னு இருக்கிற ஒரு டைப் இது. அண்ட் அது எங்களுக்கு பிடிக்கலை. நார்மலாக நல்லாயிருக்கு, பட் அது என்கேஜ்மெண்ட் நல்லா இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் வந்து ஒன்று பிக் பண்ணியிருந்தோம். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தோம் அந்த சாரீ தான் வந்து பிக் பண்ணியிருந்தோம். மற்றதெல்லாம் என்னென்னா பெரிய பெரிய ஒரு மாதிரி பெருசாக இருந்துச்சு டிசைன் எல்லாமே. இது வந்து கொஞ்சம் மீடியமான ஒரு டிசைனில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அம்மு வந்து வீடியோ காலில் காமிச்சு அவங்களுக்கும் வந்து ஓகே இந்த கலர் நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சேல்ஸ் அவங்க பண்ணுறவங்களும் வந்துட்டு நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணி நம்மளுக்கு நல்லா ஒத்துழைச்சாங்க. நம்ம கேட்குறது எல்லாமே வந்துட்டு சொன்னாங்க. அண்ட் இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் நான் எனக்கு எடுத்தப்போ இருந்த அந்த ஒரு இது வந்து எனக்கு இங்கே ஃபீல் ஆகலை. நானும் இங்கே தான் எடுத்தேன். என்னோடய செகண்ட் சாரியும் சரி, என்னோடய ஹல்தி சாரீ எல்லாமே இங்கே தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு என்னமோ அப்போ இதை விட இன்னும் சூப்பராக கலெக்ஷன்ஸ் வந்து ரேட் கம்மியிலே இருந்தது. இப்போ வந்து ரேட் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்களோன்னு தோணுது. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கிளம்பி போனேன். நான் வெறும் ஒரு ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டேன், அவ்வளோதான். நான் இப்போல்லாம் மேக்கப்பு இல்லை அந்த ஒரு கெட் ரெடி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறது இல்லை. எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சீவ் ஆகி ஒரு 1 or 2 months அந்த டைமில் எடுத்தது. ஸோ எனக்கு அப்போல்லாம் ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நின்று மேக்கப் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இருக்காது. ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி என் ஃபேஸை பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ டல்லாக இருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. தென் இது வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய்ட்டு நம்ம எல்லோரும் சாப்பிட்டோம். ஸோ நான் வந்து ஒரே ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் அவங்கள்ட்ட வந்து ஒரே ஒரு சிக்கன் ஃப்ரை, ஒரு கொஞ்சோண்டு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விலாக் தான், ட்ராவலிங் விலாக். ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகிறோம். ஸோ நான், நிலா, அம்மா, தங்கச்சி 4 பேர் தான் போகிறோம். அப்பா நாளைக்கு தான் கிளம்புவார். எஸ், ஏன் திடீர்னு தானே போகிறேன்னு சொல்கிறீங்க? ஒரு ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் போகிறோம் ஊருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து விலாக் கண்டினியூ பண்ணுங்கள், நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அம்மாவும் தங்கச்சியும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. எங்களுக்கு வந்துட்டு கிளம்பும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்படி பின்னாடியே வரோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டாண்டருந்து அது என்னது மெட்ரோவில் தான் ஏறணும். ஏன்னா அதுதான் வந்து சென்ட்ரல் பக்கமாக இருக்கும் நடந்து போகிறதுக்கு. லோக்கல் ட்ரெயினாக ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ இதெல்லாம் இங்கே பக்கம், நம்மளுக்கு ஒரு 5 minutes தானே வாக் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணியிருந்தாங்க. இவங்க பேக்லாம் பார்த்ததும் தான் நாங்கள் வெறும் 2 பேக் தான் கொண்டு வந்தோம். இவங்க தான் என்னடா இத்தனை பேக்கு அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அவளோட ஒரு ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கே ஒரு பேக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஏன்னா செகண்ட் ட்ரெஸ் வந்து அவளுக்கு லெஹங்கா, அது வந்து ஒரே பெட்டியில் கரெக்டாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ட்ரெயின், ஈவினிங் 4:30 ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து ஏறினோம். ஏன்னா சுத்தமாக டிக்கெட்டே கிடைக்கல, போகும்போதும் சரி வரும்போதும் சரி. ஸோ நாங்கள் வந்து 4:30 ஈவினிங் ட்ரெயினில் தான். அதனாலே நம்ம வந்து மிட் நைட்டில் தான் போய் கேரளா ரீச் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4:30க்கு நம்ம வந்துட்டு எங்கள் ஊருக்கே ரீச் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம வந்து 2 ட்ரெயின் பிடிப்போம் எப்போவுமே. ஸோ இது வந்து செகண்ட் ட்ரெயினும் ஏறி வந்துட்டோம். ஸோ நம்ம ஊருக்கே வந்துட்டோம். தூரத்தில் தெரிகிறது தான் எங்கள் அக்கா. ஸோ அக்கா வீட்டில் தான் இந்த ஒரு 5 days நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஹலோ இன்னும் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 hour ட்ராவல் இருக்குது. ஸோ அக்கா வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த டைமில் ஆட்டோ பஸ் எதுவுமே கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் வந்து அக்கா தான் வந்தாங்க.
குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காலையிலேருந்து கொஞ்சம் பிஸியாகவே ஆகிட்டேன், அதனால் வ்ளாக் எடுக்க முடியல. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 4 o'clock வீட்டுக்கு வந்தோம். அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு. ஸோ இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் தான் இருக்கிறோம். இப்போ சாப்பிட போகிறோம். காலைல வந்ததும் தூங்கிட்டேன். ஸோ தூங்கி ஒரு 11 o'clock எழுந்துச்சு சாப்பிட்டு அப்படியே கதையெல்லாம் பேசி அந்த மாதிரி உட்காந்துட்டோம். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு டீட்டெயிலாக வந்து பேச வரேன். ஓகே. மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, பயிறுப்பேரி, சாம்பார், அதுக்கப்புறம் சாதம், அப்பளம் இதெல்லாம் தான் வந்து மத்தியானத்துக்கு வந்து சாப்பிட்டோம் நாங்கள் எல்லாருமே. ஓ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் இவ்வளோ பெருசு நான் பார்த்ததே இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு, அதுவும் செமையாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக சென்னைக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் அக்கா கொடுத்து அமிச்சாங்க, வேணா எடுத்துகிட்டு போ அப்படின்னு. ஸோ அதையும் சாப்பிட்டேன். வேணுமாடா? அதுக்கப்புறம் அம்மா, அக்கா, அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு, என் தங்கச்சி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மோதிரம் எடுக்க போகிறாங்க. நான் அப்புறம் அக்கா பையன், அவன் பேர் அச்சுன்னு கூப்பிடுவோம், அண்ட் நிலா. நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தோம். பிகாஸ் நிலா வந்து கண்டிஷனோடு தான் என்னை கூட்டிகிட்டு போனான். அங்கே போனால் என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ண மாதிரி தான் நான் கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை இந்த மாதிரி போகணுமா இந்த டைமில். ஏன்னா அப்போ தான் 2 months என்னமோ ஆயிருந்தது. ஸோ அதனால் வேணும்னு யோசிச்சுட்டே இருந்தான். சரி ஓகே, நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன், மாப்பிள்ளை கூட போக மாட்டேன், அந்த என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி அவனை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா இதை காட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்க வேணா. நாங்கள் 2 பேருமே பேக் சைடில் உட்காந்துட்டு இருந்தோம். அவ்வளோ வெயில் அந்த டைம்லலாம். இப்பவுமே செம்ம வெயிலாம். நாங்கள் ஓடி வந்துட்டோன்னே சொல்லலாம். எப்பவுமே கேரளா விட்டு வரும்போது கொஞ்சம் சோகமாக இருக்கும். இந்த வாட்டி மட்டும் அக்கா வீட்டில் இருந்து கிளம்பும்போது ஒரு சோகம் இருந்தது. மற்றபடி ஐயோ கேரளாவா வேணாம் அப்படின்னு இருந்தது எனக்குலாம். அவ்வளோ ஹாட்டு. ஸோ அதனாலே வந்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு வந்த பிறகு அந்த டைம் வந்துட்டு இந்த நோம்பெல்லாம் இருந்தது இல்லையா. ஸோ அப்போது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் விற்பாங்க. எங்கள் ஊர் ஃபுல் முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ சொல்லவே வேணாம் இல்லையா. ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சமோசா அந்த இது சூப்பராக இருந்துச்சு, அந்த ஸ்டஃபிங் சிக்கன் சமோசா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்கான என்னென்ன பிளான்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, பரோட்டா, சிக்கன் கறி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கறின்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ரெட்டும் சிக்கனும் வந்து எடுத்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டது. ஸோ அது அப்படியே இதிலே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உள்ளே உட்காரவே முடியல சத்தியமாக. இது வந்து நெக்ஸ்ட் டே மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது. வர வேண்டியது அது கஷ்டமாக கணக்கு நடிக்காத, ஜாலியாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கிளம்பி வரியா பார்த்துக்கலாம். நீ அடியே தெரியும். வேணாம் நான் வரல. எப்படி அங்கேருந்து வந்து இங்கே சும்மா குறவன் கிளம்பும்போது நல்லா வெறுப்பேற்றிட்டு இருந்தான். நல்லா ட்ரெஸ் பண்ணி பயங்கரமாக போனாங்க எல்லாருமே. நான் என் தங்கச்சி ஆக்சுவலாக போக மாட்டாங்க. ஸோ நானும் அப்படியே அவ கூட கம்பெனி வந்தேன். அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணும் அக்கா பசங்க யாரும் போகலை. எல்லாம் பெரிய தலைங்க மட்டும்தான் போனாங்க. எல்லார் வீட்டில் வந்து 2 பேர் அப்படின்னு ஒரே ஒரு ட்ராவலர் யூஸ் பண்ணி போனோம். ஸோ ஏன்னா வயநாடு போகிறாங்க ஆக்சுவலாக, அதை சொல்லவே இல்லைல்ல. ஸோ மாப்பிள்ளை வீடு வந்து வயநாடு. ஸோ அங்கே தான் போகிறாங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி சுத்தமாக இருக்காது. இது ஜஸ்ட் ஒரு மெமரிஸ்க்காக தான் வச்சுருக்கேன். அங்கே போன பிறகு வீடியோ கால் வந்து சும்மா காட்ட சொன்னோம். ஸோ நிலா வந்துட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தா. நான் அதையும் வேறு காட்டி வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ நானே தங்கச்சியும் அப்படியே ஒரு ஜோக்கர் மாதிரி அப்படியே பேனு பார்த்துட்ருக்கோம் 2 பேரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீடு. அண்ட் இங்கே நிற்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க.
அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கா டேரெக்டாக வந்து வீடியோ கால் வந்தாங்க. அவள் வந்துட்டு எங்கள் அம்மா எல்லாரையும் காட்டுறதுக்காக. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மாப்பிள்ளை சைடு உள்ள எல்லா சொந்தக்காரங்களையும் காட்டினாங்க. செம்ம சிரிப்பு அவளுக்கு. அப்படியே என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுனே தெரியல, பேபன் முழிச்சிட்டு இருந்தா. ஸோ செம்ம ஃபன்னாக போச்சு அதெல்லாம். அண்ட் அன்றைக்கி டே வந்து அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சுன்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டே அப்படி போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் அக்கா வந்துருந்தாங்க. இது வந்து இன்னொரு பெரியம்மா பொண்ணு. இப்போ நான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கிறது என் ஃபஸ்ட்டு பெரியம்மா பொண்ணு வீடு. இவங்க வந்துட்டு செகண்ட் பெரியம்மா பொண்ணு. ஸோ அவங்க எல்லாருமே இங்கே தான் வீடு பின்னாடி பக்கத்தில் அப்படி இப்படின்னு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்தாங்க. வந்துட்டு அண்ட் பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்கேஜ்மெண்ட் அந்த ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த பிளான்லாம் ப்ரிப்பரேஷன்லாம். ஸோ அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வயநாடு ட்ரிப்பை பற்றி பேசிகிட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. இது வந்து அதுக்கும் நெக்ஸ்ட் டே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் வந்து என்கேஜ்மெண்ட் அங்கே வைக்கிறதுக்கான வாட்டர் பாட்டில், கேன், எக்ஸ்ட்ரா தண்ணி, இதெல்லாம் வந்து அக்கா வந்து ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டிரைவிங் ஸ்கூல் டீச்சர் அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு கார் தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அக்கா வந்து அவங்க வேலையிலேருந்து வந்து இது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு கிளம்புனாங்க. அது பக்கத்தில் இருக்கவங்க வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ என்னென்னா இது வந்துட்டு நாளான்னைக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாளான்னைக்கு ரம்ஜான்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்துட்டு என்னது கடை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு தான் சாரி நாளைக்கு ரம்ஜான்றதுனால நாளைக்கு ஃபுல்லாக கடை க்ளோஸ். ஏன்னா ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் தானே கடை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக எந்த கடையுமே இருக்காது. அண்ட் அதனால் வந்துட்டு இன்றைக்கே வந்து காய்கறி, ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே தண்ணியிலேருந்து எல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஏன் அப்படின்னா 11th தான் என்கேஜ்மெண்ட், 10th வந்து ரம்ஜான் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து 9th வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம தான் வந்துட்டு எல்லாமே வாங்கி கொடுக்கணும். நம்ம வந்து சமையல்காரர் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தான் எல்லாமே வாங்கி கொடுக்கணும். ஸோ எல்லாமே வந்துருச்சா அப்படின்னா செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லிஸ்ட்டில் கொடுத்ததெல்லாம். அண்ட் இது இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து காஸ்ட்டு நல்லா வந்து கம்மியாகும். ஜஸ்ட்டு நம்ம ப்ரொவிஷன்ஸோட காஸ்ட்டும் சமையல்காரரோட காஸ்ட்டும். ஏன்னா என்ன கொஞ்சம் அலைஞ்சு வாங்கணும், எல்லாமே நம்மளே வாங்கணும் அப்படின்போது. தென் இது நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன். அதுக்கும் புட்டு அண்டு கடலைக்கறி எல்லாமே. ஆமாம் இது அதுக்கும் நெக்ஸ்ட் டே தான். ஏன்னா அவள் முதல் நாள் தான் வந்துட்டு மெஹந்தி போட்டுட்டு இருந்தா. ஸோ ஆக்சுவலாக நான் தான் போட்டிருக்கணும். ஆனால் என்னால் அவ்வளோ நேரம் உட்கார முடியாது, பெண்டு நிமிர்த்தி. செம்மையாக எனக்கு சும்மாவே பேக் பெயின் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து அவளுக்கு ஃபுல்லாக வந்து வச்சு விட்டாங்க. அண்ட் இந்த சைடு வந்து என்னென்னா வெங்காயம் உரிச்சிட்ருக்காங்க. இது வந்துட்டு நம்ம சமையல்காரர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து வெங்காயம்லாம் வந்து அந்த தோல் மட்டும் நம்ம உரித்து வச்சுருவோம். இல்லைனா அவங்க ஆளை கூட்டுறவங்க நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமா பையன், அவங்க ஃபேமிலி. ஸோ இவங்க வந்து பேக் சைடு கொஞ்சம் ரொம்ப பக்கம்தான், அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்திருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே அப்படி தானே, நாளைக்கு ஃபங்க்ஷன்னா முந்தின நாள் வர்றது போகிறது அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து சின்னதாக மெஹந்தி வச்சு விட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக அந்த பக்கத்தில் இருக்கவங்க தான் வச்சு விடணும். ஆனால் அவங்க வந்து அவளுக்கே என் தங்கச்சி கேட்குறதுக்கே எப்படியோ மணி 9-10 மணி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணது. சரின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக போதும்னு சொன்னான். ஸோ அதனால் நான் வந்துட்டு வச்சு விட்டுருந்தேன். அண்ட் நிலா வந்து கிரேப்ஸ் வேணுமான்னு கேட்டுட்ருக்கேன். நான் வந்து அந்த டைமில் கிரேப்ஸ் அவாய்ட் பண்ணிட்டேன். അതെ ഇതൊക്കെ സംസാരിക്കുന്നു ആരവിടെ
അപ്പൊ അങ്ങനെ എടുത്തിട്ട് ആളില്ല അവനുണ്ടാവില്ല പിന്നെ അവിടെ കൊണ്ടുവയ്ക്കാൻ உங்க அப்பா தர்பூசணி வட்டிக்கு எந்த இடத்துக்கு இருந்தீங்க கூட டிசைன் பார்க்கணும் വടി എന്തിനാ ചെല്ലേ ഇതിനെ കുറേ ഡിസൈൻ കാണുമ്പോൾ കുറേ സ്ക്രീൻഷോട്ട് എടുത്ത് വെക്കുന്നത് ഇഷ്ടപ്പെടുന്ന ഡിസൈനൊക്കെ ഞാൻ ഇൻസ്റ്റാഗ്രാമിൽ അങ്ങനെ കുറച്ച് ആൾക്കാർ മാത്രമല്ല. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா விலாக் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பூலம் தட்டுன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து இங்கே அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சுத்தமாக அப்படிலாம் ஒன்றுமே தெரியாது. சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், ஃபேன்சி தாம்பூலம் தட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம் ஸ்டேஜில் வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்து சவுகார்பேட்டில் தான் வாங்கினோம். ஏன்னா அப்போ தான் அந்த பிளேட்லாம் ரொம்ப ரேட் கம்மியில் கிடைக்கும். நானும் என் அக்கா பையனும் சேர்ந்து தான் இது பண்ணோம். ஏன்னா தனியாக ஒரு ஆள் வந்து பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நைட்டே அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா காலையில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ அப்போ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா. ஸோ இதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் vlog தான் இருக்கும். ஸோ இதே போல் நல்ல வீடியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். டாடா, பை பை.